யாரா இருந்தாலும் கஞ்சமா இருக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கு. ஆனா இந்த ஆளு ஒரு அளவுக்கு மேல சரியான கஞ்சனா இருக்காரு. எந்த அளவுக்குன்னா பிறந்ததுல இருந்தே ஒரு பைசா கூட செலவு பண்ணது கிடையாது. ஆக்சுவலா இவர் அவங்க அம்மா வயித்துல இருக்கும் போதே அவங்க அப்பா சரியான ஊதாரியா செலவு பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்து வெறுத்து போன அவங்க அம்மா இவர் வயித்துல இருக்கும் போதே உங்க அப்பா மாதிரி இருந்துராதுன்னு சொல்லி வைக்கிறாங்க. அதை கேட்டதுனாலேயே என்னமோ அப்போல இருந்தே கஞ்சமாவே வளர்றாரு. சின்ன வயசுல பேஸ்ட் சிங்க்ல விழுந்தா கூட அந்த சிங்க்குள்ள பிரஷ் விட்டாது எடுத்து யூஸ் பண்றாரு. அப்படியே கொஞ்சம் பெரிய பையனானதும் ஃபர்ஸ்ட் டைமா அவரோட கேர்ள் ஃபிரெண்ட தியேட்டருக்கு கூட்டிட்டு போறாரு. இவர் எப்படி செலவு பண்ண போறாருன்னு பார்த்தா தியேட்டருக்குள்ள செலவாகுமேனு வெளியில ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கிற ட்ரெய்லரையே 2.5 மணி நேரமா பார்த்துட்டு வெளியில வந்துடுறாரு. அங்க சாப்பிட்ட ஸ்நாக்ஸ்க்கு கூட அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் பணம் கொடுக்குறா. இன்னும் கொஞ்சம் பெருசா போயும் அவரோட கஞ்சத்தனம் போகாம ஃப்ரீயா கிடைச்ச பொருளை யூஸ் பண்ணதுனால பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிறாரு. என்னைக்கும் இவர் பண்ண அந்த தப்பு 18 வருஷம் கழிச்சு இவர் வீடு வாசல்ல இவரோட பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தி வந்து நிக்கிறா. அதை கேட்டு அவரோட தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. ஏன்னா எங்க கல்யாணம் பண்ணா குழந்தை குட்டின்னு செலவு பண்ணணுமேனு இவ்வளவு வருஷமா பிரம்மச்சாரியா வாழ்ந்துட்டு இருக்காரு. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா கூட கூப்பனை யூஸ் பண்ணி ஃப்ரீ திங்ஸை மட்டும் தான் வாங்கிட்டு வராரு. அதையும் பஸ்ல எடுத்துட்டு வந்தா செலவாங்குமேனு நடந்தே தான் வீட்டுக்கு போறாரு. வீட்டுல நைட் ஆனா லைட் ஆன் பண்ணா கரண்ட் பில் கட்டணுமேனு தெரு லைட் எப்ப ஆன் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த வெளிச்சத்துல தான் சாப்பிடுறாரு. அப்படி இருக்கிற இவரை ஒரு பொண்ணுக்கு பிடிச்சு போய் டின்னருக்கு கூப்பிடுறா. இவரும் அந்த பொண்ணு கூட டின்னருக்கு போறாரு. அங்க போனா அந்த பொண்ணு கண்ணா பின்னான்னு சாப்பிட்டு பில்லை ஏத்தி விட்டுறா. பார்த்தா இவர் பில்லை எடுத்துட்டு வர நேரமா பார்த்து பாத்ரூம் போறதா போய் சொல்லிட்டு உள்ள போனதும் ஃபயர் அலாரத்தை அடிக்க வச்சிடுறாரு. சோ எல்லாருமே உண்மையிலே ஃபயர் ஆயிடுச்சுன்னு ஹோட்டலை விட்டு ஓடிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல இவரும் பில் கட்டாம வெளியில வந்துடுறாரு. இந்த அளவுக்கு கஞ்சமா இருக்க இவரு காலேஜ் டைம்ல ஃப்ரீயா கிடைச்ச ஒரு பொருளை யூஸ் பண்ண ஒரே காரணத்தினால இன்னைக்கு அவருக்குன்னு ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. ஆரம்பத்துல இவர் போடுற ரூல்ஸ் எல்லாமே அந்த பொண்ணுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ஆனா போக போக அவளும் பழகிடுறா. கடைசியில அவரோட பொண்ணுக்கு இருக்கிற வியாதியை அவங்க அம்மா மூலமா தெரிஞ்சதும் மனசு உடைஞ்சு போயிடுறாரு. சோ அவரோட பொண்ணுக்காக கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே மாத்திக்க ஆரம்பிச்சிடுறாரு.